எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படிக்கிறாங்களாம். பட் படிக்கிற மாதிரியே ரெண்டு பேரையும் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் திணறிட்டே, நாளைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் ஃப்ரீ தான். எதுக்கு கேட்குற? அது நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அவுட்டிங்கா? எதுக்கு? அதுவா, அதான் நான் எப்போதுமே உன்கிட்ட வரும்போதெல்லாம் சொதப்பிட்டே இருக்கேனே, எதையும் ஒழுங்காக சொல்ல மாட்டேனே. ஆனால் எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீ சொல்ல போகிற? அது நீ நாளைக்கு வா, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வரேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே அவங்க அம்மா கூட இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடி சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்கிறா. உன் ஃப்ரெண்டா? யாருக்கு? வாகுவாவா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு கால் வந்துடுது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசிட்டு, இப்போவே வரணுமா? சரி சரி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இது ஷென்னுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அதோட ஹீரோனோட அம்மா வேகமாக எங்கேயோ போகிறாங்க. இந்த ஷென் சும்மா இல்லாமல் அவளுமே ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பி போகிறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் சரி நம்மளும் ஈமியாவை பார்க்க போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது கரெக்டாக வீட்டில் ஒரு ஃபோன் வருது. இவள் அட்டன் பண்ணி பேசுகிறா. அதில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதை கேட்ட உடனே இவள் அழ ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் இந்த ஷென் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்திருப்பான் இல்லையா. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் ஹீரோனோட அம்மாவை அப்படியே ஹக் பண்ணுறாரு. இவங்க உடனே திட்டி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வராங்க. ஆனால் இந்த ஷென் சும்மா இல்லாமல் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. தென் இந்த ஷென் கிளம்பி வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ இந்த ஷென்னும் கிட்ட வந்து, என்னம்மா ஆச்சு, ரொம்ப சோகத்தில் இருக்கியோ? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கெலாம் மூடே இல்லை அப்படின்னு போகிறா. எனக்கு மட்டும் என்ன உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா? கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இன்னும் அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்போ இவ சொல்கிறா, என்னம்மா உங்கள் அம்மாவை பற்றி நான் என்னமோ நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மா சீக்ரெட்டாக இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வேற வெளியூரில் இருக்காரு. இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு இவ கேட்க, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு பெருசாக எதுவும் வேணாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீ என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். இன்னொரு விஷயம், நீ ஈமியா விட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறா. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஈமியாவை இழுக்கிற? என்னது சம்மந்தம் இல்லையா? அங்கே பாரு, உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வேறு யாரும் கிடையாது, ஈமியாவோட அப்பா தான். ஐயோ, உங்கள் அம்மா இந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோயினும், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறா. ஏன்னா எனக்கு ஈமியாவை பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் ஈமியாவுக்கும் என்னை பிடிச்சிருக்கும். நீ நடுவில் வராமல் இருந்திருந்தா அது எப்படி? எனக்கு எந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட இருந்து திருடிட்டே இருக்க. இங்கே பாரு, ஈமியா எனக்கு தான், புரியுதா? அதோட அன்னைக்கு நான் உன்னை எதிர்த்து பேசினேன்னு சொல்லி எங்கள் அம்மாவே என்னை அரைஞ்சிட்டாங்கல்ல. ஏன் நான் ஏழையாக இருக்கன்றதுனால உன்னை எதிர்த்து பேசக்கூடாதா? எனக்குன்னு தனியாக தன்மானம் எதுவும் இருக்கக்கூடாதா என்ன? நான் ஏழையாக இருக்கேன்னு தானே யாருமே என்னை மதிக்க மாட்டீங்க, என்னை இந்த மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. ஹீரோயினும், ஸோ நீ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்க இல்லை? அதோட இங்கே பாரு, உங்ககிட்டேருந்து திருடுற அளவுக்கு எந்த ஒர்த்தான பொருளும் உங்ககிட்ட இல்லை, ஓகேவா? அதோட ஷென், உனக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வுன்னு ஏதாவது இருக்கா? உங்கள் அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஃபுல் ஃபீஸையும் கட்ட முடியல. அதனால எங்கள் அம்மா தான் உனக்கு ஃபுல்லாக ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. நீ இப்போ தங்கியிருக்கல வீட்டில், அதோட சாப்பிட்றல சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் கூட பணம் கொடுக்கறது எங்கள் அம்மா தான். ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லைல்ல. எங்கள் அம்மா என்னை எப்போதுமே நல்லபடியாக தான் நடத்துவாங்க. அதே மாதிரி தான் உன்னையும் அவங்களோட பொண்ணு மாதிரி நினச்சாங்க. ஆனால் நீ இந்த மாதிரி தான் திரும்ப நன்றி உணர்வை காட்டுவியா அப்படின்னு கேட்கும் போது உடனே ஷென் என்ன பேசுறதுன்னு தெரியாமல், ஐயோ எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றா. அதோட உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா என்ன மாதிரி ஆள்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேச, ஹீரோயினுக்கு கோவம் வந்து அப்படியே அவளை அடிக்க ஆரம்பிக்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே கை கலப்பாயிடுது. ரெண்டு பேரும் கீழே விழுந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட அம்மா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு, என்னது இது சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் பிரித்து விட ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் ரொம்ப கோவம் வந்து அப்படியே ஷென்னை அரைஞ்சிடுறா. இதை பார்த்து ஹீரோயினோட அம்மா அவளை அறைய, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு அழுகையாக வந்துடுது. அம்மா அவள் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் நான் என்ன சொன்னேன், நீ ஒரே டைமில் ஈலினையும் ஈமியாவையும் லவ் பண்ணுவ, அதை கேட்டால் நீ என்ன அடிப்பியா அப்படின்னு ஷென் அப்படியே பிளேட்டை மாற்றி போட, இதை கேட்ட ஹீரோயினோட அம்மா,
என்ன ரோனிங் நீ இந்த அளவுக்கு போயிட்ட, நீ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே அழுதுகிட்டே கீழே படுத்துட்டு ஏன் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிக்கிறா. அது என்னன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கால் வந்தது இல்லையா, அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா, ஹலோ நீங்கள் யார் பேசுறது, ஏம்மா உன்னோட அம்மா வீட்டில் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மா இல்லை. அது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம், எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குறவங்க தானே நீங்கள் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, அது நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன விஷயம் சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி செக்கப் பண்ணப்போ அவருக்கு பிரைன் கேன்சர் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இப்போது அவரோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் இதுக்கு மேலே தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோயின் அதை கேட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கும் போது தான் இந்த ஷென் வேற இப்படி சொல்லியிருந்திருப்பாளா. ஸோ ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி இப்போ இதை பற்றி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா இனிமேல் நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவும், உங்கள் அப்பா கிட்ட நான் பேசினேன், அவர் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அது பண்ணுறதுலலாம் எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த விஷயம் 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் உன்னோட அப்பா தான் கேன்சர் வந்ததை பற்றி உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. நீயும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட காமிச்சிக்காத, அது தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு இவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அழுகழுகையாக வந்துட்டுருக்கு. அந்த டைமில் ஹீரோயினோட அப்பா வேற கால் பண்ணுறாரு. இவளும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கப்பா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா, இங்கே பாரு ரோனிங், அப்பாவுக்காக ஒன்று பண்ணுறியா, இப்போல்லாம் உன்னோட மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்பாவுக்காக மார்க் கொஞ்சம் அதிகமாக வாங்குறியா, நீ அந்த மாதிரி அதிகமாக எடுத்தா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் எப்போதும் ஹெல்த்தியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவில் அவர் ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லியிருப்பாரு. பட் ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ சோகமாக வாடி போன ரோஸையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஷென் இருக்கா இல்லையா, அவளோட ரூமில் இருக்கா. அப்படி இருக்கும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னவோ முகத்துலலாம் காயமாக இருக்குது, விளையாடும் போது பார்த்து விளையாட மாட்டியா, இப்படி தான் கீழே விழுந்து காயமாகிறதா, அதோட என்ன இன்னைக்கு இவ்வளோ காற்றடிக்குது அப்படின்னு அவங்க போய் ஜன்னலை மூடுறாங்க. அப்போ ஷென் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு, அம்மா புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம்மா அப்படி தான் எனக்கும் தெரியுது, ஆனால் அம்மா ஒருவேளை புயல் வந்தா நீங்கள் என்னை திட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, புயல் அடிக்கிறதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு நான் ஒன்று திட்ட போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் கரெக்டு தான், அவங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன், இங்கே நடக்க போகிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவளே சமாதானம் செஞ்சுக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நேற்று உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேச வரான். அப்போ ஹீரோயின், இங்கே பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்ல போகிற, ஆக்சுவலி உனக்கு நான் உன்னை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோஸ் எடுக்கிறான். அப்போ எனக்கு உன்னை பிடிக்கல ஈமியா அப்படின்னு சொல்கிறா. என்ன ஆச்சு உனக்கு, நான் சொல்கிறது நல்லா கேளு, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு போகிறா. இவன் கையை பிடிக்கிறான். நான் சொல்கிறேன்ல எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கையை விட்டுடுறான். ஹீரோயினும் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் எக்ஸாமுக்காக ரொம்பவே தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போதும் படிச்சுட்டே இருக்காங்க. இதை ஹுவாஹாவும் நோட் பண்ணிவிட்டு செங்முக்கு மெசேஜ் பண்ணுறா. இந்த ரூனிங் ரொம்பவே மாறி போயிட்டா, எப்போதும் படிச்சுட்டே இருக்கா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. உடனே செங்முவும், இங்கே மட்டும் என்னவா, இவனும் இங்கே படிச்சுட்டே தான் இருக்கான் அப்படின்னு மெசேஜ் பண்ண, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, பேசாமல் நீ என்னன்னு கேட்டு சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு ஹுவாஹுவா சொல்ல, உடனே இவனும் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, டேய் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, உனக்கு என்ன பிரச்சனை, டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, சரி அப்படி இல்லைன்னா எதுக்கு எப்போதும் படிச்சுட்டே இருக்க அப்படின்னு இவன் கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏன்னா இன்னொருத்தவங்களும் அங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறான். ஆக்சுவலி இப்போலாம் நம்ம ஹீரோயின் எப்போதும் படித்த மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான்றதுக்காக இப்போ நம்ம ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புக்ஸிலேருந்து மெயினாக கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே படித்து தனியாக கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதி ஒரு நோட்டை கொடுத்து, இந்தா இதை கொண்டு போய் ஹுவாஹுவா கிட்ட கொடுத்து ரூனிங் கிட்ட கொடுக்க சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது ரூனிங்காக தானா, இந்த நோட்ஸ் அவளுக்கு கொடுக்கணும் தானா,
ஆமாண்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் செஞ்சுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஸோ இந்த ஷென்னுமே என்ன செய்கிறான்னா, இந்த ஹுவாஹுவா கிட்ட அந்த நோட்ஸை கொடுக்க சொல்லிடுறான். இப்போ ஹுவாஹுவாவுமே நம்ம ஹீரோயின் ஹாஸ்டலில் இருக்கும் போது அந்த நோட்ஸை எடுத்துகிட்டு வந்து, இந்தா ஈமியா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். என்னடி இது? இதுவா நீ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உனக்காக கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். இந்தா இதை படி, இதை படிச்சேன்னு வையேன் கண்டிப்பாக நீ 100க்கு 100 மார்க் வாங்கிடுவ அப்படின்னு சொல்லும் போது இதை ஷென் கவனிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின், எனக்கு ஒன்றும் வேணாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, அவன் உன்கிட்ட கொடுக்க சொன்னான், நான் கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹுவாஹுவா போயிடுறா. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த புக்கையே திறக்கலை, அப்படியே அதை ட்ராவில் எடுத்து வச்சிடுறா. இதையும் ஷென் பார்த்துட்டு தான் இருக்கா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. எல்லாருமே எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே எக்ஸாம் நடக்கிறதுக்கு நாள் ஆயிடுது. அப்போ இந்த ஷென் என்ன செய்கிறான்னா, நம்ம ஹீரோயின் ட்ராவில் வச்சுருந்தாங்க இல்லையா ஹீரோ கொடுத்த நோட்ஸு, அதை திருட்டுத்தனமாக எடுக்கிறா. தென் இன்னொரு பக்கம் எலின் இருக்கான்ல, அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு அப்படியே லேட் நைட் அந்த காலேஜ் வரண்டால நடந்து வந்துட்டே இருக்கான். அப்படி வரும்போது கிளாஸ்க்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னு எட்டி பார்த்தா இந்த ஷென் இருக்கா இல்லையா, அவள் ஏதோ ஒரு டெஸ்க்குக்கு கீழே நம்ம ஹீரோ கொடுத்த நோட்டை டேப் வச்சு ஒட்டிகிட்டு இருக்கா. இதை தூரத்துலேருந்து ஏலினுமே கவனிச்சுட்டு தான் இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஏலின் போகிறான். இவளும் நீங்களா சீனியர்? இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்? இல்லை இன்னைக்கு எக்ஸாமில் என்ன நடந்தாலும் சரி ரோனி, நீ தைரியமாக இருக்கணும், அதோட நீ 2 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன சீனியர் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல அப்படின்னு இவ சொல்கிறா. இல்லை இன்னைக்கு என்ன நடந்தாலும் தைரியமாக இரு, அதோட உனக்கு யாரை தொந்தரவு பண்ணாலும் ஒன்று அவங்கள மன்னிச்சு விட்டுடு, இல்லைனா அவங்க உனக்கு எதை கொடுத்தாங்களோ அதை நீ திரும்ப கொடு, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஏலின் பேசிட்டு போகிறான். பட் ஹீரோயினுக்கு அவன் என்ன பேசுகிறான்னு ஐடியாவே இல்லை. ஸோ அவங்க சைலண்ட்டாக வந்து இங்கே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே எழுதுறாங்க. இப்படியே எழுதிட்டே இருக்கும் போது இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் செக்கிங்காக நடுவில் வராரு. அப்படி வரும்போது பார்த்தா இந்த ஷென் வந்து குறுகுறுன்னு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, ரூனிங் கொஞ்ச நேரம் எழுந்து நான் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவளுமே எந்திரிக்கிறா. அவர் வந்து டெஸ்க்குக்கு கீழே பேப்பரை எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து எழுதுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த ஷென் இருக்கால, அவள் ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. இந்த பிரின்சிபலுக்கு டவுட் வந்துடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டீச்சர் இங்கே வாங்க, இந்த ரூனிங்கை ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவள் சும்மா உட்காந்துருக்கும் போது பாடி செக்அப் பண்ண சொல்கிறாரு இல்லையா, அதனால வேகமாக கையை டெஸ்க்கு மேலே வைக்க, பார்த்தீங்களா இவ இப்படி தான், இவளுக்கு மரியாதையே தெரியாது, இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் ரூடாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அங்கே இருக்க டீச்சரே சொல்கிறாரு, ஆனால் சார் அந்த பொண்ணு சும்மா தானே இருக்கா, சும்மா இருக்கும் போது எதுக்கு நான் போய் பாடி செக்அப் பண்ணணும், அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஷென் சும்மா இல்லாமல், அப்படின்னா நான் செக்அப் பண்ணிக்கிறேன், நானும் அவளும் ஒரே வீட்டில் இருந்து தான் வரும், நானும் பொண்ணு தானே அவளும் பொண்ணு தான், ஸோ நான் அவளை செக் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு வர ஹீரோயினுக்கு வருதே கோபம். அப்படின்னா ஷென் இது எல்லாமே நீ பார்த்து வச்ச வேலை தானே, வா வந்து செக் பண்ணிக்கோ, என்ன என்னோட கோட்டில் செக் பண்ணுமா, இந்த செக் பண்ணிக்கோ, என்னோட ஸ்வெட்டரில் செக் பண்ணணுமா, இந்த செக் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று ஒன்றா கழட்டி போட்டுகிட்டே இருக்கா. அதோட ஹீரோயின் ஷர்ட்டையும் கழட்ட போகிறா. உடனே ஹுவா தான், ரூனிங் அப்படிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. அப்போ அந்த பிரின்சிபலும், என்ன நீ ஓவரா போயிட்டுருக்க அப்படின்னு ஹீரோயினை கேட்க, இது நான் ஓவரா போகிறேன், நீங்கள் ஓவரா போகலையா அப்படின்னு அவள் கேட்குறா. நான் என்ன பண்ணேன், உன் மேலே டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஷென்னும், ஆமாம் நீ எல்லாருக்கும் டவுட் வர மாதிரி இருந்தேன்னா அவனை செக் பண்ண தானே செய்வாங்க, அதோட இங்கே இருக்க யாரும் சீட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு ஷென் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் ஷென்னை ஒரு லுக் விட்டுட்டு, ஷென் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, திருடன் தான் திருடக்கூடாதுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பானா அப்படின்னு ஷென்னை பார்க்குறா. என்னது இப்போ நீ நான் திருடன்னு சொல்ல வரியா அப்படின்னு ஷென் கேட்கும் போது, அதே தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக போய் ஷென்னோட பிளேஸை செக் பண்ணும் போது பார்த்தா அங்கே ஈமியா கொடுத்த புக்கு இருக்குது. இதை பார்க்கும்போது ஷென்னாலே நம்ப முடியல. பட் இதை தூரத்துலேருந்து ஏலின் நோட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று இந்த ஷென் வந்து நம்ம ஹீரோயின் பிளேஸில் அந்த நோட்டை ஒட்டிட்டு போயிருந்திருப்பா இல்லையா, இதை ஏலின் கவனிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு என்ன பிளானுன்னு புரிஞ்சிருக்கும். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் ஷென்னோட பிளேஸில் ஒட்டி வச்சுருந்துருப்பான். ஸோ அதனால தான் இப்போ அது அந்த இடத்துலையே இருக்குது. இதை வந்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்களா. உடனே எல்லாரும், பார்த்தீங்களா இந்த ஷென் தப்பு பண்ணிட்டு பழைய தூக்கி ரூனிங் மேலே போட்டுட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிரின்சிபலும், ஓகோ அப்படின்னா எல்லாமே நீ பண்ணது தானா, ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. பட் அப்போ இந்த ஷென் பார்க்குறா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவ,
ஓ இந்த ரூனிங் என்னை ஃப்ரேம் பண்ணுற, ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்கல்ல. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே புரியல, ஏன் எனக்கு ஒன்றுனா யாருமே வரமாட்டீங்க, எதுக்கு என்னை மட்டும் பிரித்து பார்க்குறீங்க. இதுவே அவள் என்ன தப்பு செஞ்சாலும் அவளை மட்டும் மன்னிச்சிடுறீங்க, ஏன் நான் ஏழைன்றதுனாலயா அப்படின்னு கத்துறா. அப்போ ஹீரோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, முதல்ல எங்கள் யாரையாவது நீ நம்புனியா, எங்களை நம்புறதுக்கு நீ தயாரா இல்லை, ஆனால் நாங்கள் மட்டும் உன்னை நம்பணும்னு கேட்குறியா. அதோட இன்னொரு விஷயம், நாங்கள் யாருமே உன்னை பிரித்து பார்க்கவே இல்லை, நீ தான் எங்ககிட்ட இருந்து உன்னை பிரித்து வச்சுக்கிட்டது. அதோட ரூனிங் உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் ஆரம்பத்துல இருந்தே அவன் மேலே ஒரு பழியாக போட்டுட்டு இருந்தது நீ தான். அதோட என்ன சொன்ன, உனக்கு ஒன்றுனா நாங்கள் வரமாட்டோம், இது ரூனிங் ஏதாவது செஞ்சால் மட்டும் மன்னிச்சிட்றோமா. இங்கே பாரு, நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு முட்டாள் இல்லை, இங்கே யார் தப்பு பண்ணுறா தப்பு பண்ணலன்றதை கண்டுபிடிக்க கூட எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே அவனோட கோட்டை கழட்டி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, இங்கே பாரு, நீ எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, வேறு எதையும் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பட் ஹீரோயினுக்கு அழுகையாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஷென் இருக்கால, அவன் அந்த பிரின்சிபலை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போனால் அவர் செம்ம திட்டுறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவளை பழி வாங்கணுன்றதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டல, உன்னை சும்மா விட போகிறதே இல்லை, அதுவும் நீ எக்ஸாம்லேயே சீட்டிங் பண்ணுறல, உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன், நீ சஸ்பெண்ட் ஆக தான் போகிற அப்படின்னு அவர் ரொம்பவே திட்டிடுறாரு. இவளுக்கே ரொம்ப அழுக வந்துடுது. அப்படியே தனியாக போய் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னம்மா எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தாம்மா எழுதியிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது, சரி நீ எதுவும் கவலைப்படாத, உன் படிப்புக்காக நான் இப்போ நிறையவே பணம் சேர்த்து வச்சுருக்கேன், நீ நல்லா படித்தா மட்டும் போதும், டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாத்தையும் நானே கொடுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவளால் நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியல. ஸோ அதை நினச்சி அவள் அழுதுட்ருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் இருக்கும் போது பக்கத்துலேயே ஹுவா படுத்திருக்கா. அப்போ ஹீரோயின், ஏண்டி கொஞ்சம் உடம்பையாவது குறையேண்டி, இவ்வளோ பெருசில் இருந்துட்டு இவ்வளோ சின்ன பெட்டில் என் கூட படுத்திருக்கியே, இதனால எனக்கு முதுகே பிடிச்சிக்கும் போல இருக்குடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அந்த ஷென்னை நம்பிலாம் உன்னை என்னால் இங்கே விட்டுட்டு போக முடியாது, அவள் ஏதாவது உன்னை பண்ணிட்டா நான் என்ன செய்யறதா, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்கிறா. சரி என் கூடயே இரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹுவா கேட்குறா, சரி காலையில் ஏலின் உன்கிட்ட ஏதோ சொன்னதா சொன்னியே, அவன் சொன்னதுக்கும் ஷென்னுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹுவா கேட்குறா. அது ஸ்டார்டிங்கில் ஏலின் என்கிட்ட அதை சொல்லும் போது எனக்கு அவன் என்ன சொல்கிறான்னு கூட ஐடியா இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் அந்த ஷென் நடந்துக்கிறத பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ ஹுவா, ரூனிங் நீ ரொம்பவே லக்கி தெரியுமா, ஏன்னா உன்னை எப்போதும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிரின்ஸ் இருக்கான் அந்த ஏலின், அதோட உனக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி உன்னை சுற்றி இந்த ஈமியா சுற்றி வந்துட்டு இருக்கான், நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறா. நீயும் தான் லக்கி, உனக்கு தான் செங்மு இருக்கான்ல அப்படின்னு இவ சொல்ல, அவன் சரியான படிப்ஸு அப்படின்னு அவ சொல்கிறா. இருக்கட்டும், சரி அவன் உன்கிட்ட இன்னும் லவ் சொல்லவே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இன்னும் சொல்லலை அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ ஹீரோயின், ஹுவா எனக்கு நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா, ஒரு நாள் நீ லவ் பண்ணுற பையன் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு வருவான், அப்போது நீ அவன்கிட்ட பொறுமையாக பேசணும், அவன் வேணான்னு சொல்லி ஒதுங்கி போயிடவே கூடாது. யாருக்கு தெரியும், நீ அந்த மாதிரி ஒதுங்கி வந்ததுக்கப்புறம் அவன் திரும்ப உன்னை வந்து பார்க்காமலே போகலாம் இல்லையா, அதனால எனக்கு சத்தியம் பண்ணு, நீ லவ் பண்ணுற பையன் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வரும்போது அவனுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இந்த ஷென் இருக்கா இல்லையா, அவள் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணிடுறா. அவங்களுமே சொல்லு ஷென், ஏதோ நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவ அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது அங்கேருந்து ஹுவா ஓடி வந்து, ரூனிங் எங்க அப்படின்னு கேட்குறா. ஷென்னுக்கு ஒன்றும் புரியல. ஷென், எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், அவள் காலேஜை விட்டு ட்ராப் அவுட் ஆக போகிறாளாம், எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஹீரோவோட அம்மாவும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்னமோ சொல்கிறா, என்னன்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடி வரான். அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு வரும்போது ஏலின் பொறுமையாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான். அண்ணா ரூனிங் ட்ராப் அவுட் ஆக போகிறாளாம், நீ இந்த நேரத்தில் இவ்வளோ பொறுமையாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்க, உன்னால் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும் போது ஏலின் பெருசாக எதுவும் ரியாக்டே பண்ணல. உடனே ஹீரோ, அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.